வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ராசியை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு பார்க்கறோங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வக்ரம்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பெயர் வக்ரம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் வந்து இயற்கையாவே பின்னோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள். அதாவது இப்ப நம்ம வந்து பஸ்ல, ட்ரெயின்ல, கார்ல எல்லாம் போகும்போது நீங்க ஜன்னலோர சீட்ல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா அந்த வண்டி வேகமா போச்சுன்னா சைட்ல இருக்கிற மரமோ கரண்ட் கம்பமோ பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். அதே தோற்றம் தான் இப்போ இந்த சனி வக்ரத்திற்கான காரணம். இது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னா ஜூலை 27 தொடங்கிய இந்த சனி வக்ரம் டிசம்பர் 11 வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் முன்னோக்கி பயணம் செய்ய போகுது. அப்ப சனி ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி ரேவதி 1ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்துட்டு டிசம்பர் 11 இருந்து மீண்டும் உத்திரட்டாதி 4ல இருந்து ரேவதி 1, 2, 3ன்னு முன்னோக்கி பயணம் செய்ய போகுது. இதுதான் சனியின் வக்ர காலம். இது 137 நாள், ஏறக்குறைய 4.5 மாசம் வந்து இந்த சனி வக்ர பலன்கள் இருக்க போகுது. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சனிதான் ஒருவருக்கு தொழிலை, வியாபாரத்தை, வேலையை குறிக்கக்கூடியவர். ஒருவரோட கர்ம பலன்களை நிர்ணயிக்கிறதுலையும் அதை குறைப்பதிலும் சனியோட பங்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நவ கிரகங்கள்ல ஒரு ராசியில அதிக நாள் இருந்து பயணம் செய்யக்கூடியவர் யாரு? சனி. ஒரு ராசியில 2.5 வருஷம் இருக்கக்கூடிய வருமானம் வேணும். அதற்கு ஒரே வழிதான், ஒரு நீங்க தொழில் செய்யணும், இல்ல வியாபாரம் செய்யணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும். அந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய ஒரு சனிங்கிறதுனாலதான் சனியின் ஒவ்வொரு நகர்வுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 7.5 சனியா இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியா இருக்கலாம், அஷ்டம சனியா இருக்கலாம், அல்லது கண்டக சனியா இருக்கலாம். எந்த சனியாக இருந்தாலும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ரீசனே அதுதான். அதே மாதிரி 2.5 வருஷம் ஒரு ராசியில இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மந்தக்காரகங்கிற பெயரும் உண்டு. மந்தம்னா ரொம்ப ஸ்லோன்னு அர்த்தம். அப்ப சனி எங்க இருக்காரோ அந்த பலன்கள் குறையும், அந்த பலன்களோட வேகம் நமக்கு குறைவா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதையெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சனி தனக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வைகள் அப்படின்னா, அதாவது தான் இருக்கிற இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கும் சக்தி பெற்றவர் சனி. அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில தொழிலில் மாற்றம் வருமா? கடந்த காலங்கள்ல தொழில் மந்தமா இருக்கு, வியாபாரத்துல பெருசா சரக்குகள் விற்கவே இல்லை, புதிய சரக்குகள் வாங்க கூட பணம் இல்லை, வேலையில நிம்மதி இல்லை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருக்கு, வேலை நமக்கு பறி போயிடுமாங்கிற பயம், வேலையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன அழுத்தங்கள், இதையெல்லாம் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி செய்யுமா? நமக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்குமா? இவ்வளவு நாள் நடக்கல, அட்லீஸ்ட் இந்த வக்ர பயிற்சி ஏன்னா 4.5 மாசம், அப்ப இதுல கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். அதற்கு எல்லாவற்றுக்குமே நாம இன்னைக்கு இந்த வீடியோல விடை பார்த்துடலாம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, அல்லது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமான்னு தெரியலன்னா இப்பவே போயிட்டு வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்காங்க, அதாவது ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் இருக்காங்கன்னா நீங்க வீடியோவுக்கு கீழே போய் பாருங்க, ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி நீங்க எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணியும் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைக்க முடியும். இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ரிஷப ராசியில நீங்க கார்த்திகை நட்சத்திரமோ இல்ல ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 137 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் எதையெல்லாம் தரப்போகுது? ஏன்னா சனிதான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்துல அமர்ந்து உங்க ராசி இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய 3ஆம் பார்வையால், அடுத்தது அவருக்கு இருக்கக்கூடிய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியையும், உங்களோட ராசிக்கு 8ஆம் இடமான தனுசு ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையால் சனி பகவான் பார்த்தார். ஒருவருக்கு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்ப அவர் வக்ரம் பெறுகிறார். அப்ப இதுதான் உங்களுக்கு பலன்கள்ல ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யும். உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியா கூட இருக்கலாம், மாரகாதிபதியா கூட இருக்கலாம், 6, 8ஆம் அதிபதியா கூட இருக்கலாம். கவலையே படாதீங்க. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிவிலக்கு, உங்க ஜாதகத்துல 11ஆம் இடத்தில் இருக்கும் கிரகமும் 11ஆம் இடத்தின் அதிபதியும் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்வார். அப்ப 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி வக்ரம் பெறும் பொழுது என்ன செய்ய போறார்? 10 பத்தாததுக்கு அவர் உங்க ராசியை பார்க்கிறார்.
அப்ப கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் எதெல்லாம் நடக்கலையோ, எந்த முயற்சிகளினால் உங்களுக்கு பலன் கிடைக்கலையோ, அது வேலை வாய்ப்பு சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா, வியாபாரம் சம்பந்தமா, தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமா எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் அதுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பதான் கிடைக்கும். ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு பல நிறுவனத்துக்கு ஏறி இறங்கணும், அல்லது ஒரே நிறுவனத்துக்கு பல முறை நான் போய் போய் பார்த்தேன், ப்ரௌச்சர் கொடுத்தேன், விசிட்டிங் கார்டு கொடுத்தேன், ஃபாலோ பண்ணேன், மெயில் பண்ணேன், எனக்கு ரிப்ளையே வரல. கண்டிப்பா இப்ப ரிப்ளை வந்துடும். அதே மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணோம், இன்டர்வியூ அட்டன் பண்ண ரிசல்ட் வரல, இன்டர்வியூக்கே கூப்பிடல. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு நனவாகும். அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அப்ப இது ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்களுக்கும் பொருந்தும். மனக்குழப்பம், மன உளைச்சல்னால கொஞ்சம் நீங்க சுணங்கி இருந்திருப்பீங்க உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல. இப்ப மீண்டும் நீங்கள் வேகம் எடுப்பீர்கள். காரணம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பாட்டுக்கு சுறுசுறுப்பா இயங்குவோம். ஏன்னா ரிஷப ராசியோட அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையும், அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையையும் தரக்கூடியவர். ஒருவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருக்கணும்னா சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா உங்களுக்கு ராசிநாதனே சுக்கிரன் தான். அப்ப எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றி வேணும்னாலும் நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். ஏன்னா சுக்கிரனோட அதிபதி கடவுள்ல தாய் மகாலட்சுமி. அப்ப உங்க ராசிநாதன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி. மன அழுத்தம், மனக்குறை, புதிய முயற்சிகள், ஏற்கனவே இருந்த சிக்கல்கள், விடை தெரியாத சிக்கல்கள், அல்லது ஒரு எதிரியால் ஏற்படும் தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், புதிய வாய்ப்புகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பது, வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா, வியாபாரம் சம்பந்தமா வளர்ச்சியை பெறுவது, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வது போன்ற எல்லாவற்றிற்குமே உங்கள் ராசிநாதனோட ஆதரவு ரொம்ப அவசியம். நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு மகாலட்சுமி கோவில்ல ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்க சார்பாக பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கைக்கு நாங்க சிறப்பு அர்ச்சனை செய்யறோம். இது இலவச ஏற்பாடாகவே செய்யறோம். நீங்க அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்க பேரு, ராசி, நட்சத்திரம், உங்க கோரிக்கையை பதிவிட்டுட்டு அது நிறைவேறணும்னு நீங்க மனதார மகாலட்சுமியை நினைச்சு ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல பதிவிட்டுடுங்க. உங்கள் கோரிக்கையை நாங்க மகாலட்சுமியின் பாதத்தில் சமர்ப்பித்து உங்கள் ராசிநாதனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை நாங்க உங்களுக்காக செஞ்சிருக்கிறோம். சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களோட 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். அப்ப 5ஆம் இடத்தை சனி பார்த்தால், வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக நிறைவேறாத பதவி ஆசை உங்களுக்கு நிறைவேறும். கிடைக்காத பதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆசைப்பட்ட பதவி கிடைக்கும். அது வேலையில இருக்கலாம், தொழில்ல இருக்கலாம், அல்லது குடும்பத்துல இருக்கலாம், ஒரு சமூக சேவையில நீங்க இருக்கலாம், அரசியல்ல இருக்கலாம், நீங்க ஒரு சங்கத்துல இருக்கலாம். நீங்க எதுல இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு பதவி உங்களை தேடி வரும். ஒண்ணு நீங்க ஆசைப்பட்டதா இருக்கலாம், அல்லது நீங்க கேட்காத ஒரு பதவி உங்களை கட்டாயப்படுத்தி கொடுப்பாருங்க. பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது பூர்வீக சொத்து உங்களுக்கு சரியா வரல, அல்லது பூர்வீக சொத்தை நீங்க உங்க உடன் பிறந்தவர்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அவங்க பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்துல செய்யும் பொழுது எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து, அது அசையும் சொத்தோ அசையா சொத்தோ, ரொம்ப நியாயமாக வந்து சேரும். சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனை இருக்கு, அல்லது சொத்து சம்பந்தமா நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு வழக்கு இருக்குன்னா, அந்த வழக்கின் போக்கு திடீர் திருப்பமாக உங்களுக்கு வெற்றி பெறும் விதத்தில், அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெறும் விதத்தில் உங்களுக்கு சில தீர்ப்புகள் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி எப்படி இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு, இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதை பொறுத்துதான் இந்த மாதிரியான முக்கியமான சில முடிவுகள், முக்கியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு நடக்கும். என்னதான் நான் கோச்சார பலன்கள்ல சொன்னாலும் இது கோச்சார பலன்கள் தான். ஏன்னா உங்க ஜனனகால ஜாதகத்துல, அதாவது பிறந்த ஜாதகத்துல கிரக அமைப்புகள் வேற மாதிரி இருக்கும். அப்ப அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீதிமன்ற வழக்கு நடக்குது, ஏதாவது ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி வரணும், அல்லது வந்ததுல உங்களுக்கு பாரபட்சம் இருக்குன்னா அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு வியாபாரம் தொடங்குறோம், ஒரு புதுசா வேலைக்கு போறோம், ஒரு வெளிநாட்டு முயற்சி செய்யறோம், அல்லது தொழிலை விரிவுபடுத்துறோம், வியாபாரத்தை பெரிதுபடுத்துறோம், இதுக்கெல்லாம் உங்க ஜனனகால ஜாதகத்தை கட்டாயமா ஆய்வு பண்ணிடுங்க. ஏன்னா அப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி அதற்கு சாதகமா இருக்கா, சனி உங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல, எந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு எப்படி பலன் தர இடத்துல இருக்கார், அப்ப இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அவரின் ஆதரவு இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க.
இதே வந்து நேரடியா என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூர்ல அல்லது சேலத்துல நீங்க என்ன நேரில் சந்தித்து உங்களோட ஜாதக ஆலோசனை பெறலாம். நேரில் வர முடியாதவர்கள் ரொம்ப தூர பயணத்தை தவிர்க்கணும்னா நீங்க வாட்ஸ்அப்லயே இப்ப ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு அந்த நேரத்துல என்னோட நீங்க தொலைபேசியில பேசலாம். இப்ப நான் பேசுற மாதிரியே உங்களோட போன்ல டைரக்டா நான் பேசுவேன். கேள்வி பதில்கள் எல்லாத்தையும் நீங்க கேட்டு உங்களோட சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கிட்டு அதன்படி இந்த வக்ர காலமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டத்தை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஒரு சறுக்கல் இல்லாத, ஒரு தடை இல்லாத, ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாம். ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய வேதனைகளை பட்டோம். அட்லீஸ்ட் இனிமேலாவதும் இந்த வக்ர காலத்தில் இருந்தாவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை, யோகங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது பழமொழி. அப்ப சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார், வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்ப அவர் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்குறன்னு முடிவு செஞ்சதை நீங்க எந்த விதத்திலையும் யாரும் கெடுக்கவோ, தடுக்கவோ, தட்டி பறிக்கவோ இந்த வக்ர காலத்தில் வாய்ப்பே கிடையாது. இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது பொதுவாக சனி வக்ரம் பெறாத போது என்ன நடந்திருக்கும்? தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத அவதூறுகள் இது எல்லாம் வந்திருக்கும். இந்த வக்ரம் பெற்ற காலத்தில் உங்களுடைய அவதூறுகள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தினது, மற்றவங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பீங்க, ஒரு வேலையை சுமந்துகிட்டு இருப்பீங்க, ஒரு தொழிலை நடத்திட்டு இருப்பீங்க. அதுல இருந்து அத்தனை வீண் பழிகளும் உங்களை விட்டு நீங்கிடும். ஒரு அரசியல்வாதிகள் ஒரு டிவி ஷோலையோ, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் வந்து நீங்க உண்மையா இருக்குமோ நினைச்சு ஃபார்வர்ட் பண்ணிருப்பீங்க, அல்லது உங்களோட அட்மின் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாரு. அது உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுத்திருக்கலாம். அல்லது நீங்க சொல்லாததை சில பேர் சொன்னதா போய் உங்க பார்ட்டியில சொல்லி பிரச்சனையை கொடுத்திருக்கலாம். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகும். இதையெல்லாம் விட முக்கியம், நீங்க யாருக்காவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க, ஒரு ஜாமீன் போட்டீங்க, ஒரு கேரண்டி போட்டீங்க, கஷ்டத்துல இருக்காங்களே, கவலையில இருக்காங்க, பாவம் ஏதோ ஒரு உதவி செய்வோம், நேர்மையா தானே இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த உதவி இன்னைக்கு உபத்திரமா இருக்கும். அதை சரி செய்யறதுக்கும் இந்த 4.5 மாதம் உங்களுக்கு பயன்படும். சில பேருக்கு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை இருக்கும், ஒரு அசதி இருக்கும், ஒரு கைகால் வலி, மூட்டு வலி இருக்கும். நீங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கும் பாரு. வீட்டுக்கு வந்தா 2 நாள்ல மறுபடியும் கை கால் வலி வரும். அது போல சில அடையாளம் காண முடியாத உடல் பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள், இல்லைன்னா சில மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாத உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்ப மருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அது இப்ப சரியாகக்கூடிய வாய்ப்பை இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி தரும். ஒட்டு மொத்தத்துல இந்த 3ஆம் பார்வையால் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும், 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் சனி 8ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீண்ட காலமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள், நீங்கள் தண்டமாக கட்டிய வட்டி, தேவையில்லாத செலவுகள், இது எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையில் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் விரும்பிய வேலையும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாகவும் ஒரு அற்புத தகவலும் உங்களை தேடி வரும். இந்த சனி வக்ர காலம், இந்த 4.5 மாதம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை உங்கள் நீண்டகால சிக்கலுக்கு தரும். அப்ப அது எதுல வேணாலும் இருக்கலாம். 6 to 60 வயது வரைக்கும் இருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது சீனியர் சிட்டிசன்களா இருக்கலாம். உங்களுடைய நீண்ட காலமாக நடக்காத ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கும். நீண்ட காலமாக தீராத ஒரு சிக்கல் நிச்சயமாக இப்ப தீர்த்து கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் யோகத்தையும் ஒரு சேர தரும் வக்ர காலமாக இருக்கும் இந்த வக்ர காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பொன்னான வாய்ப்புகளையும் வாரி வாரி வழங்கும். சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வெற்றியையும் நீடித்த புகழையும் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் தாய் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் என்று கூறி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் மன தைரியத்தையும் தரும் அப்படின்னு நீங்க நம்பினா லைக் பண்ணிட்டு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு, இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.